வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எனது புதிய உலகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டல் சுவையில் வெஜிடபிள் ஒயிட் குருமா தான் செய்ய போகிறோம். அரைக்க வேண்டிய பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மல்லி, கிராம்பு, கசகசா, பட்டை, ஏலக்காய், சோம்பு, பொட்டுக்கடலை, தேங்காய் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்க வேண்டிய பொருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திரப்பூ, சோம்பு, இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரையில் பச்சை மிளகா 1 சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் 1.5 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வெந்த உடனே தக்காளி 2 பழம் சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்தளவு கிரேவியாட்டம் வந்ததுக்கப்புறம் புதினா, மல்லித்தலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பட்டாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு வச்சுருந்தோம்ல, அதில் பச்சை மிளகா போட மறந்துட்டேன். காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ காய்கறியெலாம் நல்லா வதக்கி வெந்து வரையில் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை அதில் ஊற்றிக்கலாம். கிரேவியாக வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கலாம். குக்கர் விசில் வரையில் வீடே நல்ல மணமாக இருக்கும். 3 விசில் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான ஹோட்டல் சுவையில் ஒயிட் குருமா ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினாவை அதோட சேர்த்துக்கலாம். இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, கீ ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பண்ணுற ஒன் பாட் ரெசிபி தான். இதே மெத்தட் நீங்கள் சிக்கன், மட்டன் எல்லாத்துக்குமே செஞ்சு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.